இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்படுகிறார்கள். எந்த வஞ்சனை? நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இயேசுநாதருடைய ஃபோட்டோ, அவங்க அம்மா ஃபோட்டோ, அப்பா ஃபோட்டோ, அவர் மாதிரி சிலைகள், இது எதுவுமே வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் அல்ல. ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வரும்பொழுது உங்களுக்கு ஆவிக்குரிய சத்தியமாக அடிப்படையில் சொல்லி கொடுத்தது முந்தி என்ன கொடுத்தோம்னா, உங்கள் வீட்டில் இருக்கிறதான இது போன்ற இயேசு கிறிஸ்துவோடைய ஃபோட்டோ, அவங்க அம்மா ஃபோட்டோ, அப்பா ஃபோட்டோ எல்லாம் தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். காரணம், அவைகள் இயேசு கிறிஸ்துவும் அல்ல, அதில் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறதும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு ஊழியர் இடத்துல கேட்டார், இப்போ பிள்ளைங்க வந்து கேட்குது, சின்ன பிள்ளைங்க ஏசு எப்படி இருப்பார்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறது? இப்போ எங்கள் அம்மா ஃபோட்டோ, அப்பா ஃபோட்டோ காட்டி சொல்கிறோம் இது எங்கள் அப்பா அம்மான்னு. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நாங்கள் எதை காட்டுறது அப்படின்னு கேட்டால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், புதிய ஏற்பாட்டோடைய உபதேசமே கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். நமக்கு ஏசு எப்படி இருப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைங்கிட்ட தைரியமா சொல்லுங்க, ஏசு எப்படி இருப்பார்? போய் முழங்கால் போடு, ஜெபம் பண்ணு, கண்ணை மூடு, நீ உண்மையா ஜெபம் பண்ணா ஏசப்பா வருவாரு, பாத்துக்கன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன், நம்ம சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவரோ இல்லையோ, பிள்ளையின் சத்தத்துக்கு அவர் கண்டிப்பாய் செவி சாய்ப்பார். இந்த சின்ன வயசுலயே நம்ம ஒரு விதையை போட்டுறோம், நீல முடியோட தாடியோட இருக்கிறது ஏசு கிறிஸ்துன்னு சொல்லி. இன்னைய வரைக்கும் நம்ம கண்ணு முன்னா தானே வருது. இப்பவுமே இவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்த பிறகுமே ஜெபத்துல போய் கண்ண முன்னா நமக்கு ஒரு நீல முடியும் தாடியும் கண்ணுல வந்து போகுதா இல்லையா? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைஞ்ச பிறகுதான் நாம் அவரை தரிசிக்கிறோம். இந்த நீல முடியும் தாடியும் சின்ன வயசுல போடப்பட்ட விதை. இயேசு இப்படி இருக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனா மரித்து உயிரோடு கூட எழும்புகிறார். 3ஆம் நாள்ல கல்லறை வாசல்ல நிற்கிறார். மகரடா மரியாள் வராங்க. மகரடா மரியாள் யாருன்னு கேட்டீங்கன்னா லூக்கா 8:2 சொல்லுது, அவர் வந்து கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட ஊழியம் பண்ணி கொண்டிருந்த மகரடா மரியாள்னு இருக்குது. ஏறக்குறைய 3.5 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா கல்லறை வாசல்ல நிற்கிற இயேசுவை பார்த்து வசனம் சொல்லுது, அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி அவரையே கேட்கிறாங்க, அவரை வைத்த இடத்தை நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் அப்படி கேட்டாங்க? ஏன் இயேசுவை பார்த்து தோட்டக்காரர் நினைச்சாங்க? எம்மா ஒரு சீஷரோட பேசிக்கிட்டே போறார், சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டு போறார். அது பேசுறது இயேசுன்னு அவனால் கண்டுபிடிக்க முடியல. அவர் அப்புறம் போகிறவரை போல போகையில் அப்ப சீஷன் சொல்றான், அவர் பேசும்போது ஆவி கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஏன் இயேசுவை கண்டுபிடிக்க முடியல? காரணம், இயேசு மாம்சத்தில் இருந்த போது வேற ரூபத்தில் இருந்தார், அவர் உயிர்த்தெழுந்த போது மறு ரூபம் ஆகிவிட்டார். அல்லேலூயா. அப்ப இயேசு இப்ப எப்படி இருப்பாரு தெரியாது. எப்ப தெரியும்? 1 யோவான் 3:2 சொல்லுது, பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். இயேசு எப்படி இருப்பார் தெரியாது, நாம எப்படி இருப்போம் தெரியாது. எப்ப தெரியும்? இதெல்லாம் அவர் வெளிப்படும் போது மட்டும்தான் தெரியும். அப்ப இந்த நீல முடியோட தாடியோட இருக்கிறதுல இயேசு கிறிஸ்து கிடையாது. இன்னும் சொல்ல போனா இது ஒரு கிரேக்க கடவுளுடைய ஜீசஸ் தேவனுடைய ஒரு பிம்பம். 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டுல கிரேக்கர்கள் அதிகப்படியாக ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரும்பொழுது கிரேக்கர்கள் எல்லாத்துக்கும் சிலை வழிபாடு வச்சிருப்பாங்க. மின்னலுக்கு, இடிக்கு, எல்லாத்துக்கும் அவங்களுடைய மூல கடவுள் பேர் தான் ஜீயுஸ். அந்த ஜீயுஸோடைய சிலையை அவங்க பார்த்து பழக்கப்பட்டவங்க. அவங்க ஆவிக்குரிய சபைக்கு வரும்போது இங்க என்ன இருக்காது? எந்த விதமான சிலையும் இருக்காது. அந்த சிலை இல்லாததுனால அவங்க கடவுளை பார்க்க முடியல. அவங்களுக்கு சரியான உபதேசத்தை நீங்க கொடுக்க சபைக்கும் தெரியல. 3ஆம் நூற்றாண்டு அப்போஸ்தலர் காலத்துக்கு அப்புறம் அப்ப என்ன பண்ணாங்க? இந்த ஜனங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அந்த ஜீசஸ் தேவனுடைய சிலையை மாடிஃபை பண்ணி அதே சிலையை கொஞ்சம் நம்ம ஜீசஸ் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருக்கும், அதை கொஞ்சம் ஏசியா ஸ்டைலுக்கு மாற்றி கொண்டு வந்ததா இயேசு கிறிஸ்து. ஏன்னு சொன்னா வெஸ்டர்ன் சைடில் கண்ணெல்லாம் ப்ளூவா இருக்கும், நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கொஞ்சம் கருப்பா இருக்கும். அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வரப்பட்டதான் இயேசு கிறிஸ்துவின் சிலை. இந்த இயேசு கிறிஸ்து இப்படி இருப்பார்னு பைபிள்ல இல்ல. அதனால இப்படிப்பட்ட சிலைகளை உங்க வீடுகளில் இன்னைக்கு கடைசி காலத்தில் ஆவிக்குரியவர்கள் வீடுகளில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் வர தொடங்கிருச்சு. ஆவிக்குரியவர்கள் வீடுகளில் கூட இந்த மாதிரி சிலைகளை கொண்டு வராங்க. எப்படி இல்லையே, நாங்க கொண்டு வரலையே, வருது. இன்னைக்கு இயேசுன்னு போட்டு பக்கத்தில் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, அத்தனை பேர்லையும் மினிஸ்ட்ரி இருக்கு இன்னைக்கு உலகத்தில். இயேசு உட்கார்ந்து இருக்கிறார், இயேசு எழுந்திருக்கிறார், இயேசு அழுகிறார், இயேசு தூங்குறார், இயேசு கூப்பிடுறார், எல்லாத்திலையும் ஊழியம் இருக்கு. அத்தனை ஊழியக்காரனும் புக்கு போடுறான். எல்லா பைபிளும் புக்கு போடும் போது என்ன செய்யறான்? அந்த புக்கில் இயேசுநாதருடைய போட்டோன்னு ஒன்று போட்டு விடுறான். உங்களை வந்து மீண்டுமாக பழைய காலத்துக்கு திருப்புறாங்க, விக்கிரக ஆராதனைக்கு திருப்புறாங்க. இது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, உங்களை கேஷுவல் ஆக்கிட்டாங்க. இப்ப இயேசுநாதருடைய போட்டோவை பார்க்கறது. அதான் சொல்லுவேன், ஆண்டவர் சொல்றாரு, அருவருப்பு இருந்தால் நான் அந்த இடத்தை விட்டு வெளியே போவேங்கிறார். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல. இன்னைக்கு உங்க வீடுகள்ல அருவருப்புகள் இருக்கு, அது உங்களுக்கு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? எங்க வீட்டுல சமாதானமே இல்ல, எங்க வீட்டுல நிம்மதியே இல்ல, ஆண்டவர் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, ஆனா வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு. முதல்ல இந்த அருவருப்புல தூக்கி வெளியே போடுங்க. உங்க வீடுகளுக்குள்ள ஆண்டவரே கிடையாது. பல பேர் வீடுகள்ல
இன்னைக்கு டிவியை போட்டு உட்காந்துருக்கிறீங்க, கிறிஸ்தவ சேனல் தான் பார்க்குறீங்க. அந்த சேனல் நடத்துகிறோம் வேற வழி இல்லாமல் இயேசுநாதருடைய இமேஜஸை காட்டுறான். இயேசுநாதர் இமேஜஸ்னு ஒரு பிசாசுடைய இமேஜை காட்டுறான். முந்தையெல்லாம் வீடுகளுக்கு வரும்போது நம்ம அதை தான் சொல்லி கொடுத்தோம். இன்னைக்கு நீங்க யாரும் அதை கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா அது தப்பாவே தெரியல. இப்ப அது உங்களுக்கு அது தப்பாவே தெரியல. எல்லா வீடுகளும் இருக்கு. கேட்டா என்ன சொல்றீங்க? அவரே போடுறாரு. எவரு போட்டா என்ன? இன்னைக்கு நம்ம வந்துட்டு பாவத்தை எதை வச்சு நிர்ணயம் பண்றோம்னா, பெரிய ஊழியக்காரன் செஞ்சா அது தப்பு கிடையாது, சின்ன ஊழியக்காரன் சின்ன தப்பு செஞ்சாலும் பெருசு. ஏன்னா சொன்னது அவரு. ஒருத்தர் பரலோகத்துக்கு போயிட்டு பவுலை பார்த்தேங்கிறாரு. ஏயா பரலோகத்தில் பவுலை பார்க்க முடியுமா? அப்படி ஏதாவது ஒரு வசனத்தில் இருக்குதான்னு கேட்டா அப்ப அவர் சொன்னா தப்பா? யார் சொன்னாலும் வசனத்தில் இல்லைன்னா தப்பு தான். அது முதல்ல உங்களுக்கு தெரியணும். முதல்ல இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வீடுகளில் இருந்து தூக்கி வெளியே போடு. வீட்டை கிளீன் பண்ணுங்க. முதல்ல வீடுகளுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, பொய்யையும் அருவருப்பையும் தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதற்குள் இருக்காது. நம்ம வீடுகள் பரிசுத்தமா இருந்தா தான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க எல்லாம் சம்பாதிக்கிறோம் எல்லாம் இருக்கு, ஆனா வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. காரணம் இதுதான் காரணம். வீட்டை சுத்திகரிப்பு செய்யணும். உங்க வீட்டு வாசல்ல ரெண்டு இருக்கு எப்பவுமே. ஒன்னு ஆண்டவர் நிக்கிறாரு, இன்னொன்னு பாவம் படுத்திருக்கோம் பைபிள் சொல்லுது. நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பாவம் வெளியே போயிடும், பாவத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் வெளியே போயிடுவார். அப்ப நமக்கு தெரியணும். நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க, இயேசுநாதர் இப்படி இருக்க மாட்டாரு. இந்த வசன அறிவு இல்லாததுனால தான் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் எழும்பி வரான், ஏமாத்துறான். இந்த முதல் போட்டோல இருக்கிறார் பாருங்க, அவர் பேர் தான் விசாரியன்னு பேர். செர்பியா தேசத்தை சார்ந்தவர். இவர் தான் நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு அதிகமா ஜனங்களை மோசம் போக்குனவர். சவுண்ட் வேண்டாம், நான் தான் மியூட்ல வச்சிருங்க, நம்ம சொல்லும் போது சவுண்ட் வச்சுக்கலாம். இவர் தான் அதிகமா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி ஜனங்களை உலகத்திலேயே மோசம் போக்குனவர். கோடிக்கணக்கான ஃபாலோயர்ஸ். இது வராரு பாருங்க, கோடிக்கணக்கான ஃபாலோயர்ஸ். அதுலயும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரே நாள் மட்டும் 4000 பேர் தங்களுடைய மொத்த சொத்தையும் வித்து இவர் கையில கொடுத்துட்டு இவர் வீட்டு பக்கத்துல குடிசையில தங்கி இருக்கிறாங்க, கோடீஸ்வரன்லாம். இவர் வந்து பாருங்க, இவர் இயேசுநாதர் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுவார்னு பாருங்க. 4 சுவிசேஷத்தில் பண்ணாத வேலையெல்லாம் இதுல இருக்கும். அங்க பாருங்க. எதுக்கு சொல்றேன்? இன்னைக்கு 4000 பேர் மொத்த சொத்தையும் வித்து அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு அவர் வீட்டு பக்கத்துல குடிசையில தங்கி இருக்கிறான். என்ன காரணம்னு கேட்டு பாருங்க. என்ன சொல்றான்? ஒரு சிலர் சொல்றாங்க, நாங்க இவருடைய எப்படி இவரை நீங்க இயேசுன்னு நம்புறீங்க, இவர் ஆண்டவர் நம்புறதுக்கு என்ன காரணம்னு கேட்டபோது ஒரு சிலர் சொல்ற சாட்சி, இவருடைய மீட்டிங்ல அற்புதம் நடந்துச்சு, இவர் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது, இயேசு செஞ்ச மாதிரியே அற்புதம் செய்யறாரு. அதுக்கு தான் சொல்றேன், கடைசி காலத்துல பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும். இது நமக்கு தெரியணும். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனம் சொல்லுது, வலுசர்ப்பத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவி. பிசாசு கடைசி காலத்தில் என்ன செய்யும்? அற்புதங்களை செய்யும். ஒரு பெரிய சாமியாரை பிடிச்சாங்க. அவர் செய்த காரியத்துக்காக அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. போட்டது ஜாமீன்ல வெளியே வந்தார். வெளியே வந்தோடனே அவருடைய ஆசிரமத்தை திருப்பி பழையபடி கூட்டம், அதே மாதிரி கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திலிருந்து அந்த கூட்டத்தில் நிற்கிறவங்களை பேட்டி எடுக்கிறான். இவர் மேல கேஸ் உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது, கேஸ் நடந்துகிட்டு இருக்குது, நீங்க இவருடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறீங்களேன்னு ஒரு 25 வயசு அம்மாவை கேட்கிறான். இப்போ அந்த அம்மா சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? யார் இவரை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு 6 வயசுலேருந்து ஆஸ்மா, இவர்கிட்ட வந்தேன், இவர் ஒரு மந்திரத்தை சொல்லி ஜெபிக்க சொன்னாரு, அந்த மந்திரத்தை சொன்ன என் ஆஸ்மா என்னை விட்டு போயிருச்சு, இப்போ எனக்கு ஆஸ்மா கிடையாதுன்னு சொல்லுது. அப்படின்னா பிசாசுகளும் என்ன செய்யும்? அற்புதங்களை செய்யும். அதனால தான் நாங்கள் விசுவாசிகளை சொல்றோம், அற்புதங்களை வைத்து ஊழியக்காரனையும் ஊழியத்தையும் எடை போடக்கூடாது. அற்புதங்களை வைத்து எந்த ஒரு ஊழியங்களையும் நீங்க என்ன செய்யக்கூடாது? நிர்ணயம் பண்ணக்கூடாது. அதுவும் இந்த கடைசி காலத்தில் பிசாசுகள் நல்லாவே அற்புதம் செய்யுது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும், எப்படி இருக்குது? சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். அங்க தெளிவா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, பொய்யான அற்புதங்கள் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் காரணம்? நாம தான் காரணம். அற்புதம் எங்க நடக்குதுன்னு தேடி பிடிச்சி ஓடுறோம். அங்க போனா அற்புதம் நடக்குது, இங்க போனா அற்புதம் நடக்குது. 10 வருஷம் விசுவாசியும் அற்புதம் தேடி ஓடுது. அற்புதங்கள் உங்கள் சபையிலேயே நடக்கும், அற்புதங்கள் உங்கள் வீடுகளில் நடக்கும்.
நீங்கள் ஜெபிச்சாலே நடக்கும். ஏன்னா அவங்க சொல்ற இயேசுவும் நீங்க சொல்ற இயேசுவும் ஒரே இயேசு. அதுவும் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம போயிருச்சு. இப்போ என்ன செய்றீங்க? பழைய ஏற்பாடு மாதிரி தீர்க்கதரிசியை தேடி போறீங்க. அங்கங்க தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரை தேடி போய் எனக்கு என்ன குழந்தை பிறக்கும், எனக்கு எங்க போன என்ன பண்ணலாம்னு அவரை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி வெளியே இருந்தாரு, புதிய ஏற்பாட்டில் வசனம் தெளிவா சொல்லுது, சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தீர்க்கதரிசி சபைக்குள்ளதான் இருப்பான். 5 வகையான ஊழியம் சபைக்குள்ளதான் இருக்கும். உங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனம் சபைக்குள்ள இருந்து வரும். பவுலும் பர்னபாவும் அந்த சபையில் என்னவா இருந்தாங்க? தீர்க்கதரிசியாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். இன்னைக்கு என்னவா இருக்குது? நம்ம தீர்க்கதரிசியை வெளியே தேடுறோம், சுவிசேஷகனை வெளியே தேடுறோம். எல்லாம் உங்க சபைக்குள்ள தான் இருக்கிறோம். நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் சபையிலேயே கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். இது இப்போ உங்களுக்கு என்னன்னா, இல்லைங்க அங்க போனா அற்புதம் நடந்துச்சு. ஆமா நடக்கும், ஏன்னா உன் விசுவாசம் அப்படி. அங்க போனா நடக்கும்னு நீங்க விசுவாசிங்க, என் சபையில் நடக்கணும், உங்க சபையிலையும் நடக்கும். இன்னைக்கு அற்புதங்களை நீங்கள் தேடுகிறதுனால தான் இவ்வளவும் பிரச்சனை. ஒரு காலத்துலலாம் வசனம் எப்படி போட்டாங்கன்னா, மீட்டிங்க்கு நற்செய்தி கூட்டங்களும் வசன திருவிழாவும் இப்படி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டாங்க? ஆசீர்வாத பெருவிழா. இப்போ நீங்க உங்களுடைய ஸ்டாண்டர்ட் புரியுதா? எந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்மளை மாத்தி இருக்கிறாங்கன்னு. வசனத்துல இருந்து இப்போ எங்க கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க? ஆசீர்வாதத்தில் கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க. இப்போ வசனமே இல்லை. ஒரு காலத்துலலாம் வெறும் வசனம் தான் இருக்கும் போஸ்டர்ல, இப்போ வசனமே கிடையாது. ஊழியக்காரர் தான் இருக்கார் பெருசா. ஆனா போட்டோவை போடாதாங்கனாலும் கேட்கவும் மாட்டாங்க, ஏன் போட்டோவையும் போட்டுறாங்க. நாங்கள் போட்டோ கொடுக்கறதும் இல்லை. அதை விட கொடுமை என்னன்னா, நம்ம போட்டோவை யூடியூப்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வேற போட்டுறாங்க. போடுற போட்டோ ஒழுங்கா போடுறாங்கன்னா அதுவும் போட மாட்டேங்கிறாங்க. சில போட்டோ பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்குது, நம்ம தானா இல்லை வேறொருவரை காத்திருக்க வேண்டுமான்னு இருக்கு. இன்னைக்கு ஊழியக்காரனுக்கும் ஊழியத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இயேசுநாதரை பின்னுக்கு தள்ளிட்டோம். ஒரு காலத்தில் இயேசுநாதர் தான் இருந்தாரு எல்லா இடத்துலையும். அன்னைக்கு ஒருத்தர் போஸ்ட் போட்டிருக்கிறாரு, வித்தியாசமா வசனமும் இல்லை, இயேசுநாதரும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அந்த போட்டவரை கேட்டேன், என்ன இப்படி போட்டிருக்கிறீங்க, இதில் ஒரு வசனம் இல்லை ஒன்றும் இல்லையான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை இயேசுன்னு போட்டால் ஜனங்க வரமாட்டாங்க, அவங்கள இந்த மாதிரிலாம் போட்டு வர வச்சு அங்கே இயேசுவை கொடுக்கணும். லூசு பயிலுவோம். எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இயேசுங்கிற நாமத்துக்கு இல்லாத வல்லமை உலகத்தில் வேற எந்த நாமத்துக்கும் கிடையாது. நீங்க ஆசை காட்டி கூப்பிட்டுலாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், நேரடியாவே சொல்லுங்க. இயேசு உன்னை ரட்சிக்கிறான்னு சொல்லுங்க, இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. எவன் ரட்சிக்கப்படுமோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் அவனை ரட்சிப்பார். இயேசு பேரை சொல்லாமையே சுவிசேஷம் சொல்லணுங்கிறது மடத்தனம். அது ஒரு மடத்தனம். இயேசு பேரை சொல்லாம எப்படி சுவிசேஷம் சொல்லுவீங்க? அதுல புதுசா வேற ஆரம்பிச்சாங்க, இறைமகன், அருள்நாதர். இயேசுநாதர் பேரையே சொல்ல மாட்டான். இயேசுநாதர் பேர் சொல்லாம வானத்துக்கும் பூமிக்கும் கீழே, வானத்துக்கும் கீழே பூமிக்கு நடுவில் இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லை. அந்த நாமத்துக்கு தான் சகலமும் முடங்கும். அதைத்தான் வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த மாதிரி காரியங்களை மனசுல கொண்டு வந்ததுனால, அற்புத அடையாளங்களுக்கு பின்னாடி ஓடுறதுனால இந்த மாதிரி ஆட்களை கொண்டாண்டான் பிசாசு. கொண்டாந்தது மாத்திரமல்ல, இவர்கள்லாம் வந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஜனங்களை மோசம் போக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இதோட மிக முக்கியமான ஒரு வசனம் உங்களுக்கு நல்லா தெரியணும். என்ன வசனம் தெரியுமா? அவர் ஒரு தடவை மாம்சத்தில் வெளிப்பட்டார், இன்னொரு தடவை அவர் மாம்சத்தில் வெளிப்பட போகிறது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த விசாரியன், அவர் வந்து ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள், செர்பியா தேசத்தில் இருந்தவர். அவருக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சு? வேலை போயிருச்சு. வேலை போனதுனால சம்பளம் இல்லை, ஷேவ் பண்றதுக்கு காசும் இல்லை, தாடியும் வளர்ந்துருச்சு, முடியும் வளர்ந்துருச்சு. ஒரு நாள் எழுந்திரிச்சு சொன்னாரு, நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார். இப்போ ஜனங்கள்லாம் கேட்டாங்க, எப்படி சொல்றீங்க உங்களை இயேசு கிறிஸ்துன்னு? அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப நல்ல பதில். இயேசுவே சொன்னாரு, நான் தான் இயேசுன்னு. அதையும் ஒரு கூட்டம் நம்புது, அதையும் ஒரு கூட்டம் நம்புது. இந்த மாதிரி வினோதமான கதைகள் நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு. ஆனா அதுல ஒரு சந்தோஷம் எனக்கு என்ன தெரியுமா? வரவன் அத்தனை பேரும் இயேசுநாதர் பேரை தான் சொல்றான். இதுல என்ன சந்தோஷம் கேட்குறீங்களா? இது வரைக்கும் வந்தவன் எவனோ, நான் புத்தர் வந்திருக்கிறேன், நான் காரல் மார்க்ஸ் வந்திருக்கிறேன், நான் ஐன்ஸ்டீன் வந்திருக்கேன்னு சொல்லவே இல்லை. அத்தனை பேர் யார் பேரை தான் சொல்றான்? ஏன்னா அவனுக்கும் சொல்லுது, அவனுக்கும் தெரியுது எந்த பேரை சொன்னா மரியாதை கிடைக்கும்னு அவனுக்கும் தெரியுது. வேற எந்த பேருக்கு இந்த மரியாதை இல்லை, அந்த ஒரு பேருக்கு மட்டும்தான் இந்த மரியாதை இருக்கு. இதை சொன்னா தான் ஜனங்க நம்புவாங்கன்னு அவனும் நம்புறான் பாருங்க. அது கர்த்தருடைய நாமத்துக்குள்ளதான வல்லமை.
அல்லேலூயா. தயவு செய்து நம்பாதீர்கள். நிறைய பேர் வருவாங்க, இன்னும் பேர் வருவாங்க. வந்து கடைசியா அதுல வர வந்து அந்தி கிறிஸ்து. நானே கிறிஸ்து என்று வரக்கூடியவங்கள கடைசி யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் தான் அந்தி கிறிஸ்து. கிறிஸ்துவை போல வந்து நிப்பான். அதுக்கு தான் இயேசு சொல்றாரு, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு என்ன செய்வாங்க, வருவார்கள். இது முதலாவது. இந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்தவங்க. இது கூட பரவாயில்ல, ஆண்கள். இந்த அம்மா பேரு பியான்சி, பெண். இவங்க வந்து அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடியதான டிவி நடிகை. இந்த அம்மாவுக்கு நடிக்கிறதுக்கு மார்க்கெட் போயிருச்சு. ஒரு நாள் எழுந்திரிச்சு இந்த அம்மா சொல்லிட்டாங்க, நான் தான் இயேசுன்னு. அதையும் நம்புறான் பாருங்க. அதையும் நம்பி அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஃபாலோயர்ஸ், நிறைய ஆயிரக்கணக்கில் ஃபாலோயர்ஸ். அதுலேயும் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த அம்மா சர்ச் கட்டியிருக்கு, நேஷனல் சர்ச் ஆஃப் பே அப்படின்னு கட்டியிருக்கு. ஒரு நல்ல ஊழியக்காரர், பாவம், அவர் சத்தியம் பேசுகிற ஊழியக்காரர் ஒரு சபை கட்டுறதுக்கு படாத பாடுபடுறாரு. உங்களுக்கு தெரியும், உலகம் முழுக்க சத்தியம் பேசுகிற ஊழியக்காரன் படாத பாடுபடுவான். ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் உடனே பணக்காரன் ஆயிடுவான். ஏன்னா தேடி பிடிச்சி இவங்கிட்ட தான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல சபை கிராமத்தில் கட்டுற ஊழியக்காரங்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, ஒரு மிஷினரி கிட்ட கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்த உடனே இவங்க சர்ச்சில் எல்லாம் மில்லியனியர்ஸ். இதில் அதை விட கொடுமைனா நம்ம ஒரு பைபிள் எழுதியிருக்கு, அங்கே இருக்கு பாருங்க. அதுக்கு பேர் பேபிள். பியான்சி எழுதுனதுனால அதுக்கு பேர் பேபிள். அதோடைய உபதேசங்களா அதை எழுதி வச்சிருக்குது. இந்த மாதிரி அநேகர் வருவார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, வெளிநாட்டுக்காரங்களுக்கு அறிவே கிடையாது, இதெல்லாமா நம்புறாங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம ஊர்லேயும் ஒருத்தன் வந்திருக்கிறான். இந்த பாருங்க, சிரிக்கவே கூடாது. ஆனால் அவன் சொல்கிறான், நான் தான் இயேசு. திருநெல்வேலியில் இருக்கான். திருநெல்வேலிக்காரங்களாம் சந்தோஷப்படுங்க. திருநெல்வேலியில் இருக்கான் இவர். அதில் வரை குடும்பம் என்ன தெரியுங்களா, இவனுக்கு பின்னாடியும் 750 பேர் இருக்கிறாங்க. நம்ம ஒரு சத்தியம் பேச்சு சபை கூப்பிட்டா 50 பேர் வரமாட்டேங்கிறான். நம்மளை கேள்வியெல்லாம் கேட்குறான், ஏன் என்ன, ஏன் உங்கள் சபை என்ன, அதில் விசேஷம்லாம் கேட்குறான். இவனுக்கு பின்னாடி 750 பேர் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அப்பா அம்மாவே சொல்கிறாங்க, இவன் அதெல்லாம் இல்லை, இவன் போய் சொல்கிறான்லாம் சொல்கிறாங்க. இவன் ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க, எழுதியிருக்கிறான். அதில் கொஞ்சம் நியாயமான திருடவன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறான், தயவு செஞ்சு என்னை ஜீசஸ் மட்டும் சொல்லுங்க, ஃபாதர் காடுன்னு சொல்லாதீங்க, என்ன பிதான்னு சொல்லாதீங்க, நான் ஜீசஸ் மட்டும் தான், பிதா வேற ஒருத்தர் இருக்கிறாராம். இப்படியும் ஆட்கள் இருக்குது, நம்ம ஊர்லேயும் இருக்கான். அதனால தான் சொன்னேன், எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி ஆட்கள் வருவார்கள். அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள்.